Hey guys, நான் ரீலெவல் பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் என்னோட வீடியோஸ்க்கு வந்து ரீலெவல் ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீலெவல் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீலெவல் டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது சில டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக நான் ரீலெவல் டீமை வந்து அப்ரோச் பண்ணி எந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணால் அவங்க வந்து ஈஸியாக வந்து டெஸ்ட்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து சில ஐடியாஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன், திஸ் இஸ் abin, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த 5 டிப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்கள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்பர் 1. ஓகே, ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ரீலெவலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிலபஸ் என்னங்கிறது நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். அந்த சிலபஸ் நீங்கள் எங்கே போய் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீலெவல் பேஜில் உள்ள வந்துட்டிங்கன்னா இதில் வந்து என்ன டெஸ்ட் வேணுமோ அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். லைக் நான் வந்துட்டு இப்போது பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா சிலபஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கீழே வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி டாபிக்ஸை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லா டாபிக்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு என்னென்ன தெரியும், நீங்கள் அடிஷனல் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் எங்கே போய் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல் படிச்சிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களே இந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ்க்கான லிங்க்லாம் வந்துடும். ஸோ அந்த புக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைன் ஃப்ரீ மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எப்படி நீங்கள் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ டாபிக் எடுத்துக்கோங்க. லைக் லூப் கான்செப்ட் நான் எடுத்துக்கிறேன். லூப்லேருந்து போயிட்டு லூப் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன்னா இந்த லூப் பற்றி அவங்க வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக நிறையா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வெப்சைட் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் அந்த ஆப்டிடியூட் இந்த விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட். ஸோ இதுலேருந்து கூட நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் ஆன்லைன்லேருந்து ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கிரீக்ஸ் ஃபார் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு கோடிங்ஸோட பேசிக்ஸ் வேணும் இல்லை இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் தான். அண்ட் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோக் இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ மோக் இன்டர்வியூஸ் எப்படி அட்டன் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரீலெவலில் உங்களை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். லைக் வந்து நீங்கள் லாகின் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் எந்த நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்குது, அந்த ரவுண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி மாக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு வீடியோக்காக. ஸோ அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு மாக் டெஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டுக்கு வந்துட்டு ஒரு மாக் டெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு எந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கும், கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மாக் டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் போனீங்கன்னா இது இல்லைனா ஆக்சுவலாக ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட் ரவுண்டுக்கான டெஸ்ட் இது. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக அவங்க எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் எந்த கொஸ்டின்ஸ்க்கு வேணாலும் நான் போய்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நான் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எந்த லெவலில் வந்து நான் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு மாக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாக் டெஸ்ட்டில் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரீலெவல் டெஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த மாக் டெஸ்ட்டுங்கிறத வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து இருக்குது அண்ட் எவ்வளோ டைமிங் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதே வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதையும் பார்த்துக்கோங்க. லைக் வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெஸ்ட் டைமில் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லைக் வந்துட்டு இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது கேமரா வந்து ஆனில் இருக்கணுமா, இன்கேஸ் என்கிட்ட வந்து கேமரா வந்து இல்லை என் லேப்டாப்பில், ஸோ நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து ரீடர்ஷிப் போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஹை ஸ்கோர் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் த ரைட் டெஸ்ட். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இப்போது டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியல, கோடிங்ஸ் பற்றி எதுவுமே தெரில அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங்கை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதும் ஒரு ரைட்டான வே தான். பட் அதுக்கு டைமுங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு வந்துட்டு இந்த கோடிங்கில் அட்டன் பண்ணி எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு டெஸ்ட் மூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைக் இப்போ வந்து நீங்கள் இந்த ஏதோ டெஸ்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த டெஸ்ட்டில் போய்ட்டு என்னென்ன மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள்.
அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில் இருக்கணும் இருந்தால் அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு என்னென்ன மாதிரி கோடிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், லைக் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுமா இல்லை பைத்தான் தெரியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் வந்து இந்த ரவுண்ட் வந்து எதுக்காக உங்களுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். லைக் வந்து உங்கள் கோட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரவுண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு வந்து கோடிங்கில் ஸ்கில் இல்லை, எனக்கு வந்து லைட்டாக தான் ப்ரோக்ராமிங் தெரியும், ஸோ அதுக்கு வந்து நான் எந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். லைக் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா அனலிஸ்டோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட்லாம் தேவையே இல்லை, எனக்கு வந்து டெவலப்மெண்ட்லாம் தெரியாது, நான் இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஆப்டிடியூட் பிஸ்னஸ், ஸோ இதுக்கெலாம் வந்து சில டாபிக்ஸ் உள்ளே இருக்கும். நீங்கள் சிலபஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி டாபிக்ஸில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான மெட்டீரியல்ஸும் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு கோடிங்கே தெரியாது, எனக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எனக்கு வந்து பிஸ்னஸ் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ரவுண்ட் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே எதுக்காக இந்த ரவுண்ட்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்க கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில் வந்து எப்படி இருக்குது, அதில் வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரவுண்டில் ஸ்கோருங்கிறது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த மாதிரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டாலும் 30 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணதை விட உங்களுக்கு ஸ்கில்லுங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஃபோர்த் ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். நீங்கள் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண டெஸ்ட்லாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூருக்கு தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா தட்ஸ் இனஃப். பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சைடில் போகிறீங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ஓரளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷனுங்கிறது தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக கம்யூனிகேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஓரளவு கம்யூனிகேஷன் இருந்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னோட இன்டர்வியூஸ் தான் நான் கிளியர் பண்ணுறதுக்கு என்னோட கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீலெவல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிஷியலாக எடுத்த உடனே உங்களால் கிளியர் பண்ண முடியலனாலும் நீங்கள் 30 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி நீங்கள் இன்னொரு டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுமாதிரி கன்யூஸாக நீங்கள் ஒரு 30 டேஸ் கேப்பில் எத்தனை டெஸ்ட் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ண முடியலனா ஒரு 30 டேஸ் வந்து திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, அந்த தென் வந்துட்டு அதுக்கு நம்ம எப்படி நம்ம நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அந்த ரவுண்டை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்லேயே கன்யூஸாக டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி அட்டன் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரைட், ஃபைனலாக இந்த ரீலெவல் வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் வாங்கி தராங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக வந்து இந்த அச்சீவர்ஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த அச்சீவர்ஸில் இந்த உங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா கீழே வந்து அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எவ்வளோ வந்துட்டு பேக்கேஜில் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய இன்டர்வியூ வீடியோ வரும். லைக் வந்து அவங்க எப்படி பிளேஸ் ஆனாங்க, அவங்க ரீலெவல் டெஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கலாம், நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு இந்த நேம் போட்டு ரீலெவல்னு செக் பண்ணிங்கன்னா அங்கேயும் வரும். அண்ட் தென் அவங்க ட்விட்டர் பேஜ்லேயும் வந்து எவ்வளோ பேக்கேஜில் உள்ள போயிருக்காங்க, எந்தெந்த கம்பெனியில் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ரீலெவல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஐடி கம்பெனிஸில் வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரைட்டான கேண்டிடேட், ஒரு ஸ்கில்ஃபுல்லான கேண்டிடேட் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு அவங்க டைமுங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ணி அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி கூப்பிடும்போது அவங்களுக்கு வந்து டைம் சேவிங்கிறது அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் ரவுண்டில் வந்து 1000 பீப்புள் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அதை அவங்க ஃபில்டர் பண்ணணும். அண்ட் தென் வந்து செகண்ட் ரவுண்டில் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் ஸ்கில்லை வச்சு சில பேர் ஃபில்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அதிகமாக ரிசோர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும், நிறைய டைம் எடுத்துக்கும். அண்ட் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக செலவாயிட்டு இருக்கும். ஸோ அதை அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ஸ்கோர் வந்து அதிகமாக ஷோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஓகே இந்த கேண்டிடேட் வந்து என்னுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த ரீலெவல் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொஃபைல் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ரீலெவலில் அதிகமாக பிளேஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இப்படி தான் வந்து ரீலெவலில் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.